நான் தூங்காம நீ எந்த காலத்தில் தூங்கியிருக்க? சரி தியா. சரி வச்சிருவோமோ என்ன சேசுவே? கல்யாணம் ஆகி 20 வருஷம் அடி நைட் டியூட்டியில் நான் தூங்கியிருக்கணும் இல்லையோ, வீனஸ் தூங்கினதே கிடையாது. அதிர்ஷ்டக்கார பயந்த பாட்ட பாஸ். என்ன சொல்லுத? சார் இதானே சார் ஒரு நைட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஹெல்ப்பு. என்ன? ஆல்த்தியா வீட்டு விட்டு வந்துட்டாங்களாம். யா வீட்டில் திட்டாங்களாம். வீட்டை விட்டு வரக்கூடிய அளவுக்கு அப்படி நடைய ஏசிட்டாவ? பிச்சுன்னு பிச்சின பிச்சைக்காரியோ? என்ன தேவிடியா? சே. சரி சார், அவங்க நைட் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமா? காலையில் 4:30 மணிக்கு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. அது வரைக்கும் ஸ்டேஷனில். என்னடி அனாதையா வரவங்கலாம் வர மொதல் இடமே இந்த ஸ்டேஷன் தாண்டி. வர சொல்லு. ரொம்ப தேங்க்ஸ் சார். நீ அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டியதானே? என்ன நீங்கள் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக மாத்திரை சாப்பிட்டியா, சுகர் மாத்திரை சாப்பிட்டியா, மங்கிக்குள்ளா மாட்டினியா, மஃப்ளர் கட்டினியா அப்படின்னு கேட்குற வீனஸ் ஊர்லேருந்து கூட்டிகிட்டு வருவீங்க. நாங்கள் மட்டும் சென்னை பொண்ணு, அதுவும் ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தை இருக்க போனால் கல்யாணம் பண்ணுமா சார்? போங்க சார். பொண்ணுகள் என்னடி சென்னை பொண்ணு கிராமத்து பொண்ணு. இந்த பயலுங்க நிறைய படிக்க போய் தான் மண்டை காஞ்சிடுவானுங்க போல் இருக்கு. சவத்தை நம்ம சொல்லி எடுத்து திருத்த போறானுங்க. எல்லாம் இயேசுவே எனக்கெல்லாம் இயேசுவே உன்னை இன்னி இல்லை. சாரி தியா, என்னால் தான் எல்லாம். சிச்சி, உன்னாலலாம் இல்லை. ரியலி சாரி, ஐ மீன் இட். இட்ஸ் ஓகே. சரி தியா, நீ படு. நான் பாஸ்டரோட இருக்கேன். பயந்துட்டியா? இல்லை. காலையில் நான் உன் கூட வந்துடுவேன்னு கவலைப்படாத. 4:30 மணிக்கு நான் கிளம்பிடுவேன். ஐ ப்ராமிஸ். உட்காரு. நீ கேட்கவே மாட்டியா? என்ன? என்னை பார்க்குற எல்லாரும் பார்த்து 3 நிமிஷத்தில் கேட்குற கேள்வி, உன் ஹஸ்பண்ட் எங்க? நீ சொல்லலை, நான் கேட்கல. ஒவ்வொருத்தர்கிட்டயும் ஒரு கதை சொல்வேன். துபாய்க்கு போயிட்டாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாரு, நிலாவுக்கு போயிட்டாரு, செத்துட்டாரு, டால்ஃபின்ஸோட ஸ்விம் பண்ண போயிட்டாரு. இவன் டால்ஃபின் கதை நிஜம்னு நினைக்கிறான். மற்றவங்க நம்புற மாதிரி நடிச்சிட்டு போயிடுவாங்க. நிஜத்தை யார்கிட்டையாவது நானும் சொல்லணும்ல. கல்யாணம் ஆகி 3 மாதத்துக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. Why didn't you tell me? சின்ன வயசுலேருந்து உனக்கு என்ன நல்லா தெரியும். We were good friends. எப்படி சொல்ல முடியும் தியா? எப்படி சொல்ல முடியும்னா, உங்ககிட்ட சொல்லி என் ஃபேமிலிக்கு தெரிஞ்சதுன்னா செத்துருவாங்களோன்னு பயம். முதல்ல நான் இப்படி கேன்னு தெரிஞ்சப்பவே செத்துடணும்னு நினச்சேன். இன்ஃபேக்ட் ஐ ட்ரை ட்வைஸ்.
உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப. இல்லை, பொம்பளையா உனக்கு என்ன பிடிக்குமா? டெல் மீ த ட்ரூத் ஜேக்கப், ப்ளீஸ். அப்புறம் இத்தனை நாளை எப்படி என் கூட படுத்து எழுந்திருச்சேன்? இட்ஸ் மோர் லைக் a masturbation. என்ன சொன்னாரு? வேற யாரையும் மனசில் வச்சுட்டு செய்கிற மாதிரி. நம்ம பிரிஞ்சிடலாம் ஜேக்கப். கரெக்டியா? பட் எல்லாத்தையும் என்னன்னு சொல்கிறது? அதுவும் நான் இப்படின்னு வெளில தெரிஞ்சா என்ன வேணா சொல்லு, என் தப்புன்னு சொல்லு, என் கேரக்டர் சரியில்லைன்னு சொல்லு, எனக்கோ என் பாஸ்க்கோ ஃபேருன்னு சொல்லு, உனக்கு என்ன தோணுதோ சொல்லு. முடியாதியா? அதுவும் ஒன்றை பற்றி. பரவாயில்ல ஜேக்கப், எனக்கு புரியுது. It's not your sin and it's not your fault. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். You're a good man. இது உன் தப்பு இல்லை ஜேக்கப். You're a good soul. எல்லாம் சரி, உண்மையை சொல்லியிருக்கலாம்ல. ஏங்க உங்களை நீங்களே? நான் பரவாயில்ல, ஸ்ட்ரெயிட் உமன், வாழ்ந்துடலாம். ஆனால் அவனை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. உங்களாலேயே புரிஞ்சிக்க முடியலல்ல, அதான். பையன் இருக்கிறது தெரியுமா? தெரியாது. அவன் போனதுக்கப்புறம் தான் எனக்கே இருக்கான்னு தெரியும். my குட்டி ராட்சஸ். அவர் எங்கே இருக்காருன்னு தெரியுமா? தெரியும். இதே பூமியில், சேம் பிளானட். டால்ஃபின்ஸோட நீந்துட்டு இருக்கலாம், நிலாவுக்கும் போயிருக்கலாம், ஆஸ்திரேலியாவுக்கும். must be somewhere around. சாரி தியா. ச்சே, நீ எதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணுற? நானே ஃபீல் பண்ணல. சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். 4 மணிக்கு எழுப்பி விடு ப்ளீஸ். நான் எழுப்புறோன்னு இல்லையோ, காலையில் வர முதல் ரயில் உன்னை கண்டிப்பாக எழுப்பிடும். பயப்படாமல் தூங்க. குட் நைட். நான் அங்கே இருக்கிறேன்.